அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்பது சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை, அதாவது எலுமிச்சையை தாக்கக்கூடிய ஒரு புழு வகையினை சார்ந்த வண்ணத்து பூச்சி. தற்பொழுதைய சீதோஷ நிலையில் இதனுடைய தாக்கம் எலுமிச்சையில் மிக அதிகமாக தென்படுகிறது. குறிப்பாக இளந்தளிர் அதிகமாக வரும்பொழுது இந்த சிட்ரஸ் பட்டர்ஃப்ளைனுடைய லார்வை, அதாவது இதனுடைய புழு பருவம் இலையினை கடித்து அதிகமான சேதநிலை ஏற்படுத்துகின்றது. இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் போகிறப்ப அதனுடைய நிறம் மாறும். ஸோ அதற்கு பேர் கலர் பாலிமார்ஃபிசம். அந்த நிறம் மாறுறப்ப பார்த்திங்க அப்படின்னா, இதனுடைய ஒரு இளம் பருவமானது கருப்பு கலரில், அதாவது பறவையின் எச்சம் போன்று இருக்கும். அந்த பறவையின் எச்சம் போன்று இருப்பதன் காரணமாக தற்பொழுது நீங்கள் பார்ப்பது இந்த பறவையின் எச்சம் போன்று இருக்கும். இது பறவையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதனுடைய நிறம் இது போன்று மாறி இருக்கும். இது அதிகப்படியான சேதநிலையை இலையில் தான் ஏற்படுத்தும். அதாவது இளந்தளிரை முழுமையாகவே சாப்பிட்றோம், நரம்பை கூட விட்டு வச்சுட்டு முழுமையாகவே சாப்பிட்றோம். இதனுடைய கூட்டுப்புழு பருவத்திற்கு பெயர் கிரைசாலிஸ். நான் ஏற்கனவே கூறியது போல் இது வண்ணத்து பூச்சி இனத்தை சார்ந்தது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த புழுக்களை கையாலவே சேகரித்து அழித்து கொள்ளலாம். பின்பு ஒட்டுண்ணிகளை பாதுகாத்து ஊக்குவிக்கணும், அல்லது டீலோனிமஸ் ட்ரைகோகிராமா போன்ற ஒட்டுண்ணிகளில் வயல்களில் ஃபீல்டு ரிலீஸ் செய்வதன் மூலம் இவற்றினை கட்டுப்படுத்தலாம். தற்பொழுது நீங்கள் பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுண்ணியால் பாதிக்கப்பட்ட புலியினங்கள். அதற்கு அடுத்தபடியாக பூச்சிக்கொல்லி மருந்துகள். பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக காலையில் 6 முதல் 11 மணி வரைக்கும் பயன்படுத்தணும். ஈவினிங் டைம் 3 மணிக்கு மேலே பயன்படுத்தணும். வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த புழு இலைக்கு அடியில் போயிட்டு, அதாவது மறைஞ்சிருக்கும். அந்த தருணத்தில் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படின்னா இதனை கட்டுப்படுத்த முடியாது. குறிப்பாக தொடு நஞ்சு வாய்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை அந்த மாதிரி வெயில் நேரத்தில் அடிக்கிறப்ப இந்த புழுக்களை நாம் அழிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தொடு நஞ்சு பூச்சிக்கொல்லி மருந்துகளெலாம் நம்ம பயன்படுத்துகிறப்ப காலையில் அந்த பூச்சிக்கொல்லி அடிக்கும் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் 6 முதல் 11, ஈவினிங்கில் 3 மணிக்கு மேலே அழிப்பதன் மூலம் இந்த புழுக்களை இலகுவாக கட்டுப்படுத்தலாம். என்னென்ன பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமெத்தோயேட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி, அல்லது ப்ரொஃபனோஃபாஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி, அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி, அல்லது கார்போசல்ஃபான் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி, அல்லது பிப்ரோனில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி. இது போன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை சுழற்சி முறையில் பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.